இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டுக்கான கிரீமி லேயர் ஆண்டு வருமான உச்சவரம்பு 8 லட்சம் ரூபாய் என்பதிலிருந்து அதிகரிக்கப்பட வேண்டும் என்று இதர பிற்படுத்தப்பட்டோர் நலனுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரைத்துள்ளது. பாஜக எம்பி கணேஷ் தலைமையிலான இந்த குழு மத்திய அரசுக்கு அளித்துள்ள பரிந்துரையில் இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு ஆண்டுக்கு ரூபாய் 8 லட்சம் என்ற வருமான உச்சவரம்பு மிக குறைவானது என்றும், இதனால் இடஒதுக்கீட்டால் பயனடைபவர்கள் எண்ணிக்கை கணிசமாக குறைந்திருப்பதாகவும் கூறியுள்ளது. 1992 இந்திரா சாஹ்னி வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டுக்கு கிரீமி லேயர் நடைமுறை பின்பற்றப்படுகிறது. இதன்படி குறிப்பிட்ட அளவுக்கு மேல் வருமானம் ஈட்டும் குடும்பங்களை கிரீமி லேயர் என்று வரையறுத்து அவர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு உள்ளிட்ட மத்திய அரசு பலன்களிலிருந்து விலக்கி வைக்கப்படுகின்றனர். 1993 ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளைச் சேர்ந்த குடும்பங்கள் கிரீமி லேயராக வரையறுக்கப்பட்டனர். அதற்கு பிறகு படிப்படியாக உயர்த்தப்பட்டு 2017 கிரீமி லேயர் ஆண்டு வருமான உச்சவரம்பு 8 லட்சம் ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டது.